சார் மெக்கானிக் அண்ணே மெக்கானிக் அண்ணே மெக்கானிக் அண்ணே யாரு யார் சார் இங்க என்ன பண்றீங்க? வேலை பார்த்துட்டு இருக்கையா சார் அங்க என்ன சார் வேலை பார்க்கறியா? சார் பிரச்சனை அது இல்ல சார். சார் எந்திரிங்க சார். நீங்க அங்க ஏன் சார் பார்த்துட்டு இருக்கீங்க? வண்டியை கொண்டு வந்து வச்ச உடனே நான் ஆளை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இங்க உள்ள வந்து நோண்டிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். இந்த வண்டியில என்ன பிரச்சனை அதை சொல்லு. அப்படி என்கிட்ட கேளுங்க. நீங்க வண்டி எடுத்து வர உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கீங்க. உன் வண்டியில என்ன பிரச்சனை அதை சொல்லி நான் அப்படியே மண்டையில போடுவேன். சார் இருங்க சார். என்ன சார் ரொம்ப கோவப்படுறீங்க? சொல்லு. ஒண்ணு இல்ல, நான் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட போனேன். அப்ப உள்ள விட்டு திருவும் போது இந்த சாவி பாதி உடைஞ்சு போச்சு சார். அப்புறம் என்னென்னமோ ட்ரை பண்ண பெட்ரோல் பங்க்ல எடுக்க முடியல. மெக்கானிக் ஷாப்ல கொண்டு எடுன்னு சொல்லிட்டேன். அதுக்காக கொண்டாந்து நிப்பாட்டிட்டு டீ குடிச்சு வரதுக்குள்ள நீங்க கீழே நோண்டிட்டு இருக்கீங்க. அப்படியா? சொல்லு. சார் சார் அங்க என்ன சார் பண்றியா? யோ அது இங்கிருந்து ஆரம்பிச்சதாலே அங்க போக முடியும். முதல்ல டயரை கட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒண்ணு இங்க வந்துடும். சார் என்ன சார் உங்களுக்கு அநியாயமா இல்லையா? சாவி தானே சார் முறிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். ஆனா நீங்க டயர் எதுக்கு கழட்டுறீங்க? அது இங்கிருந்து வந்தாதான் இதுல என்ன பிரச்சனை எப்படி எடுக்க முடியும்னு எனக்கு ஐடியா வரும். ஒரு குடத்துக்குள்ள ஏதாவது பொருளை விட்டோம்னா கை விட்டு எடுக்கிறோம்ல. ஆமா. அந்த மாதிரி அந்த ஆர்டரா போனாதான் இங்க என்ன பிரச்சனை வரும் தெரியும். சார் இந்த பொத்தல்ல சாவி போனதுக்கு நீங்க கீழே டயரை கழட்டுறீங்களா சார்? சரி ஓகே. இது கலட்டி சாவி எடுக்கிறதுக்கு இந்த உடைஞ்ச சாவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும்? 6500 ரூபாய். 6500? சார் வண்டியே செங்கநாட்டுல 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா ஒரு சாவி எடுக்கிறதுக்கு 6000மா? அதுவும் 6500? சார் இது ரொம்ப தப்பா இருக்கு சார். வண்டி வேணுமா வேணாமா? வண்டி வேணும் சார். நான் வேற கடையிலோட பாத்துருக்கேன். நீங்க இது பாதி கைட்டாச்சு. வெளியில எடுத்துட்டு போக முடியாது. பாதி உங்களே கழட்ட சொன்னது. உங்களே கழட்ட சொன்னது. அதே சொல்றேன். ஏன் முக்கா மண்டியா? இங்க இருந்து ஆரம்பிச்சாதான் இங்க என்ன பிரச்சனை வரும். சார் நான் சொல்றதுக்குள்ள நீங்க கழட்டின தப்பு சார். இப்ப செயின்ல ஏன் கழட்டி போட்டுருக்கீங்க? ஐயா மொத்தத்தையும் கழட்டிருக்கீங்க. ஆமா. என்ன சார்? மேஞ்சதே கரெக்ட்டா தெரியும். ஓ நான் டீ தானே சார் குடிச்சிட்டு வந்தேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் கழட்டி போட்டுக்கல. என்ன பிரச்சனை கேட்க மாட்டீங்களா? என்ன சார் நீங்க என்ன பண்ணலாம்? இல்ல வண்டி வித்துடலாமா? சார் இந்த வண்டி ராசியான வண்டி சார். ஏன்னா சார் அபஜகுணமா விக்கலாம்ங்கறியா? எனக்கு முதல்ல அந்த சாவியை முறிஞ்சு போன சாவி எடுக்கணும். இது நல்லதா இருக்கு. முறிஞ்சு போன சாவி இது. அதை ஏன் பாக்குறியா? ஐயோ யா அப்படி போட்டு என்ன இம்சை பண்ற? சார் இம்சை பண்றது நானா நீங்களா சார்? நான் இந்த ஓட்டையில விட்டு சாவி தான் உடைஞ்ச சாவி எடுக்க சொன்னேன். நீங்க தேவையில்லாம வீல்ல எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க. சரி இப்போ இது வந்து சரி பண்ணுமா? ஆமா. அங்க எங்க சார் போறியா? தள்ளு. தள்ளவா? என்னையா பண்ற? அடிச்சாதான் அப்ப உடைஞ்சு போயிருக்கல. ஆமா சாவி தான் உடைஞ்சு போயிருக்கு. அதுதான் இப்ப அடிச்சாதான் அது வந்து இதுவாகும் சரியாகும். யோ உனக்குலாம் அநியாயமா இல்லையா? உனக்கு ஈவரக்கமே இல்லையா? இந்த அம்மா வந்து சாவி மாட்டி இருக்கு. அதுக்கு இவ்வளவு பெரிய டேங்க உடைச்சு தான் சாவி எடுக்கணும்னா நீ உண்மையிலுமே மெக்கானிக்கையா? உண்மையிலே மெக்கானிக்கையா? அப்படி தெரியலையா பார்த்தா? 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கிற. இது படிச்சா வராதயா சரியா? வண்டி எடுத்துட்டு போ. யோ என்ன இன்ஜின்ல பிடிச்சு போட்டுருக்க? யோ ஐயோ இன்ஜின்ல பிடிச்சு போட்டு நடந்து போச்சியா? என்னது? கண்ணாடி போடல நானு. கண்ணாடி போடலையா? இந்த வண்டி இது இல்ல வேற வண்டி இல்ல. நான் எது கேட்டேன்? வேற வண்டி அங்க இருக்கியா? அத்தா அந்த வண்டியை பாக்குறதுக்கு தான் இந்த வண்டியை பாத்தியா? இந்த கண்ணாடி போடாம பெரிய தப்பாய் போச்சியா? ஏதோ கிளம்பியா? கிளம்பு. நான் வண்டியை தள்ளிட்டு போறேன். கிளம்பு. என்னையா? இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த மெக்கானிக் ஷாப் கிடையாது. 10 கிலோமீட்டர் இல்ல 100 கிலோமீட்டர் வரைக்கும் மெக்கானிக் ஷாப் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல. எங்கட தான் வந்தாவணும். தேவையே இல்லையா? நான் உண்ட வீட்ல அப்படியே ஆணி மக்கி மண்ணா போனா கூட பரவாயில்லையா? நான் உன்கிட்ட வர மாட்டேயா? வர மாட்டேயா? அந்த வண்டியை பார்க்க வேண்டிய வேலையை ஏன் வண்டியை பார்த்து வச்சிருக்கீங்க? கண்ணாடி போடலையா? அதனால தப்பு நடந்து போச்சு. அப்ப கண்ணாடி போடுறேன்னா வீடு மாறி வீட்டுக்கு போய் வேற வீட்டுக்கு போயிருவியா? அதெல்லாம் கிடையாதுயா. இது எதுக்காக இந்த வண்டி நல்லா இந்த வண்டி ஏப்பிச்ச நானு? யோ அத நான் கேட்கணும்யா. நான் கேட்கிறேன் வண்டி எதுக்கு? யோ அதத்தாயே நான் கேட்கிறேன். ஏன் வண்டி ஏன் பிடிச்ச? முன்னாடியே போட்டுக்கலாம். கண்ணாடி முன்னாடி போட்டுக்கலாம். தயவு செஞ்சு கிளம்பு சார். நான் வண்டி எடுத்து கிளம்புறேன். உன் கடப்ப கிட்ட வர மாட்டேன். சரி கிளம்பு. யோ கிளம்பு அவசரத்துல சொல்லிட்டேன். ஆனா இதெல்லாம் அள்ளிக்கிட்ட போன போனி பை இருந்தா கூடியா? போனி பை இந்த இன்ஜின்லாம் பிரிச்சு போட்டுருக்கியா? எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எடுத்துட்டு போயா? அறிஞ்சவன் தெரிஞ்சவன் உன் கடைக்கு வர மாட்டாயா? நான் போறேன். கிளம்பு.